மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய சிகிச்சை முறைகள், அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, ஆண்குறி சிறிதாக இருக்கின்ற தன்மை என்பதற்குரிய சிகிச்சை முறைகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். அதே நேரத்தில் இதை பார்ப்பவர்கள் பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். எனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய மருந்துகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த மருந்துகளுடைய பக்க விளைவுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இன்னும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த குடிசைகளை குடிக்கின்ற போது அப்நார்மல் விஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு கண்ணிலே ஒரு வித்தியாசமாக ஒரு ஒளி தெரியும். அல்லது சில நேரங்களில் கண்களுக்குள்ளே ஏதோ ஓடுவது போல தெரியும். இதெல்லாம் இதை பற்றி நீங்கள் ஒருபோதுமே பயப்பட தேவையில்லை. நான் போன முறை சொன்னது போல இவற்றுக்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால் அதாவது இந்த குருதியில இருக்கின்ற இரத்தத்தில் உடம்பில் இருக்கின்ற நாடிகள் விரிவடைகின்ற போது அந்த இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அந்த விரிவடைகின்ற போது அதை சுற்றி இருக்கிற எங்களுடைய இளையங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படும். அதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகிறதை தவிர வேற ஒன்றுக்குமே நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எனவே அப்நார்மல் விஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு வித்தியாசமாக இருக்குமாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் பெரிசாக நீங்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை, பயப்பட தேவையும் இல்லை. அது தானாகவே அந்த பிரச்சனை அப்படியே தானாகவே சென்று விட கூடியதாக இருக்கிறது. எனவே இதை நீங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக முதுகு வலி இருக்கு. இந்த முதுகு வலி காரணம் 2 காரணம். ஒன்று, இந்த மருந்துகள் இருக்கின்றபடியினாலே முதுகு வலி வரும். அதே நேரத்திலே இந்த மருந்துகளை போட்டதுக்கு பிற்பாடு ஆண்களுக்கு அவர்களை அறியாமலே ஒரு சத்து வருகிறது, ஒரு சக்தி, ஒரு பவர் வருகிறது. ஒன்று அது மனநிலையாகவும் இருக்கலாம், உண்மையாக அந்த மருந்தினுடைய வேலையாகவும் கூட அது இருக்கலாம். மனநிலை என்னென்றால் நான் நல்ல ஒரு குடிசையை போட்டிருக்கிறேன், ஒரு வைத்தியரின் ஊடாக நான் எடுத்திருக்கிறேன், வைத்தியரின் ஆலோசனை எடுத்திருக்கிறேன் என்று ஒரு மனதுக்கு ஒரு மிகுந்த சக்தியை கொடுக்கிறது. அதன் காரணமாக அவர் பெண்ணுடன் தன்னுடைய மனைவியுடன் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடன் கூட நேரம் அவர் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே முதலிலே நான் சொன்னது போல இந்த முதுகு செல்லுகின்ற நாடிகளிலே ஒரு விரிவாக்கம் வருகின்றபடியாலே அதை சுற்றி இருக்கிற இளையங்களிலே ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படுகிறது. இதன் காரணமாகவும் முதுகு நோய் ஏற்படலாம். எனவே இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே உண்மையாக எனக்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முதல் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருகிறது. ஒரு அன்பர் என்னிடம் வந்தார். அவர் இந்த இதுக்குரிய குடிசைகளை எடுத்தார். நான் கொடுத்தேன். கொடுத்த பிற்பாடு நான் உண்மையாக கொடுத்து மறந்து போனேன். ஒரு 2-3 கிழமைக்கு பிறகு அவருடைய மனைவி இவன் வருவார் மருந்து எடுப்பதற்காக. பிறகு அவர் சொன்னார், டாக்டர், என்னுடைய கணவருக்கு நீங்க ஏதாவது குடிசைகள் கொடுத்தீர்களாக? உண்மையாக நான் மறந்தும் போய்விட்டேன். நான் கேட்டேன், என்ன மாதிரியான குடிசைகள்? இல்லை, இந்த செக்ஸ் சம்பந்தமாக கொஞ்ச நேரம் நீடிப்பதற்குரிய குடிசைகளை கொடுத்தீர்களாக என்று கேட்டால், நான் அதுக்கு பிறகுதான் எனக்கு ஞாபகமும் நான் கொடுத்தேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் கொடுக்கறதுக்கு முதல் அந்த மனைவி இந்த பெண் என்னிடம் சொன்னார், நீங்க கொடுப்பவங்க கட்டாயம் எனக்கு சொல்லி போட்டு கொடுங்க, ஏனெனில் என்னால் இப்ப ஒரு கிழமையாக வீட்டிலே பெரிய கரைச்சலாக இருக்கிறது என்று சொன்னார். எனவே இவை கூட எங்களுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த குடிசைகளை பாவிக்கின்ற போது எங்களை அறியாமலே ஒரு சக்தி வருகிறது. அதே நேரத்தில் கட்டாயமாக ஆண்குறியிலே மாற்றம் ஏற்படும், ஆண்குறி கூடுதலாக இறப்படையும் பெரிதாவதுக்குரிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது. என்றபடியினாலே கட்டாயமாக இது வேலை செய்யும். அதாவது ஏதாவது நோய்கள், முதல்ல சொல்லிச்சேன், நோய்கள் ஏதாவது இருந்தால் அந்த நோய்களை நாங்கள் முதல்ல கண்ட்ரோலுக்கு வைக்க வேண்டும். இப்போ ஒரு அன்பர் எனக்கு எடுத்து சொன்னார், அவருடைய HbA1c 8.8, அவருடைய ஆண்குறி முற்றிலுமே படுத்து விட்டது அப்படின்னு சொன்னார். இப்படித்தான் நான் வசனத்தை பாவித்தார். எனவே HbA1c உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒருவருக்கு இருக்க வேண்டியது இந்த 3 மாசமாக நாங்கள் பார்க்கின்றது ஹீமோகுளோபினேட்டட் கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் என்று சொல்லுவோம். அது 3 மாசத்துக்கு பார்க்கிற அந்த ஹீமோகுளோபின் ஆனது, அந்த HbA1c ஆனது ஒரு நீரழிவு டயபெட்டிக் நோய் இல்லாதவர்களுக்கு
5.8 இருக்க வேண்டும். ஆனால் இந்த டயபெட்டிஸ் என்று சொல்லப்படுகிற நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு அது எவ்வளவு இருக்க வேண்டும்? 6.5. இவருக்கு இருக்கிறது 8.8. எனவே இது கண்ட்ரோலே இல்லை, இது ஒரு கட்டுப்பாட்டிலே இல்லை என்றபடியினாலே என்னத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும்? முக்கியமாக நாங்கள் யோசிக்க வேண்டும், முதல் அந்த நோய்களை, அதைத்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவேன், அந்த நோய்களை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். எனக்கு மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி, ஒருவர் அவருடைய வயது ஏறக்குறைய 60க்கு மேலே இருக்கும். அவருடைய பிளட் சுகர் இருந்தது 800 கிட்ட இருந்தது. உண்மையாக நான் அவருக்கு பார்க்கவும் இல்லை, சிகிச்சை அளித்த பிற்பாடு இப்ப அந்த பிளட் சுகர் அன்றைக்கு சொன்னார், காலையிலே என்னுடைய ஃபாஸ்டிங் சுகரை நான் பார்க்கின்ற போது டாக்டர் எனக்கு 99 இருந்தது. நான் இவ்வளவு காலத்திலே வருஷக்கணக்காக எனக்கு நோய் இருக்கின்றது, ஆனால் இன்றைக்கு மட்டும்தான் 99 வைத்திருக்கு வந்திருக்கு. அதே நேரத்திலே அந்த பிளட் சுகர் குறைந்து வந்த பிறகு உங்களுக்கு ஒரு மனதிலே இருக்கின்ற அந்த சந்தோஷம் ஏற்படுகிறது. ஏன் மன அழுத்தம், டிப்ரெஷன், ஒரே வருத்தம் 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 என்று சொல்லுகின்ற போது உங்களை அறியாமலேயே, உங்களுக்கு தெரியாது, உங்களை அறியாமலேயே உங்களுடைய மனதுக்கு ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது. அது எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் என்று சொல்வது போல எதிர்மறையான விளைவை எங்களுடைய இந்த பாலியல் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. எனவே இதை நீங்கள் முற்றிலுமே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நோய்களை முதலிலே நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிற்பாடுதான் மற்றவற்றை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே உடை ஓடுதலும் அதன் பிற்பாடு இன்னும் ஒரு பிரச்சனை எங்களுக்கு ஏற்படுகிறது. என்னவென்றால், முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எங்களுக்கு என்ன ஏற்படும் என்றால், இந்த மயல்ஜியால் சொல்லப்படுகிற தசைகளிலே வலி. இந்த நான் முதலிலே சொன்னது போல இந்த தசைகளிலே ஏற்படுகிற வலியானது ஏன் ஏற்படுகிறது என்றால், ஒன்று, நாங்கள் தொடர்ச்சியாக முதல் 1 நிமிடம் 2 நிமிடம் 3 நிமிடம் தான் நான் மனைவியுடன் இருந்தோம். இந்த குடிசைகள் பாவித்த பிற்பாடு நாங்கள் ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நாங்கள் இருக்கின்ற போது எங்களை அறியாமலேயே எங்களுக்கு இந்த மஸ்குலர் பெயின் மயல்ஜியா ஏற்படுகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த வெப்ப வலயங்களில் கிளைமேட் காலநிலை சூடாக இருக்கின்ற போது இன்னும் கூடுதலாக எங்களுடைய உடலிலே இருந்து வியர்வை வெளியேறுகிறது. வியர்வையுடன் இது சோடியம், பொட்டாசியம் என்று சொல்லப்படுகிற, குளோரைட் என்று சொல்லப்படுகிற கனி உப்புகள் எல்லாம் வெளியேறுகின்ற போது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மசில் எல்லாம் கிராம்ப் ஆகும். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களுடைய தமிழிலே சரளவாதம் பிடிக்குது. அதாவது சில பேர் படுத்திருந்தோன்னு சரளவாதம் பிடிக்கும் என்ற சரியான வலியுடன் அவர்கள் வருகிறேன். அதே போலதான் இங்கும் ஏற்படுகிறது. என்னவென்றால், சூடான இடங்களில் ரத்தத்தில் இருக்கிற இந்த சோடியம், பொட்டாசியம், குளோரைட் என்ற கனிவுகள் அளவு குறைவாக இருக்கிறது என்றபடியினாலே அந்த இடத்துல அவருக்கு மயல்ஜியா என்று சொல்லப்படுகிற மஸ்குலர் பெயின் அல்லது தசை நோய் ஏற்படும். எனவே நான் மேற்சொன்ன அறிகுறிகள் எல்லாம், இந்த பக்க விளைவுகள் எல்லாம் ஒரு பெரிய பக்க விளைவுகளே இல்லை. எனவே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. பல பேர் குடிசைகள் அனுப்பி கொடுத்தவுடன் சொல்லுவார்கள், டாக்டர் சரியான தலையிடியா இருக்கிறது சொல்லி. நான் சொன்னேன், அரை குடிசையை குடிச்சு போட்டு பிறகு ஒரு கிழமை பிற ஒரு குடிசையை மாற்ற சொல்லி அதன் பிற்பாடு அவர்கள் எனக்கு தொலைபேசியை எடுக்க மாட்டார்கள். எனவே இவை எல்லாவற்றையுமே நாங்கள் ஒரு சின்ன இது ஒரு பெரிய விளைவாக இருக்க மாட்டாது, பெரிய பக்க விளைவாக இருக்க மாட்டாது, சின்ன பக்க விளைவாகத்தான் இருக்கும். என்னபடினாலே இந்த குடிசைகளை பாவித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஆக்குங்கள். உங்களுக்கு தெரியும், மீண்டும் சொல்றேன், இந்த செக்ஸ் லைஃப் என்பது, பாலியல் வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியம். எனவே திருமணம் முடிக்காதவர்கள், அதே நேரத்தில் மனைவி விட்டு போனவர்கள், கணவர் விட்டு போனவர்கள், அதே நேரத்திலே ஏதாவது செப்பரேட் டிவோர்ஸ் பண்ணி விவாகரத்து பெற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய கட்டாயமாக தங்களுக்கு இன்னொரு பெண் துணையை தேடி அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய பாலியல் வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இதன் காரணமாக எங்களுடைய வாழ்க்கை காலத்தை நாங்கள் கூட்ட முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.